அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 8th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த பகுதி தாங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, டாக்காவின் சரியாங்க மஸ்லின் ஆடைகள், அதாவது கிமு 2000 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிமு 2000 ஆண்டுக்கு மிக பழமையான எகிப்திய கல்லறையில் இருக்கக்கூடிய மம்மிகள் சரியாங்க. ஸோ இந்த மம்மிகளை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய மஸ்லின் ஆடைகள் கொண்டு அந்த மம்மிகள் சுற்றப்பட்டிருக்கு, அதாவது கவர் பண்ணியிருக்காங்க சரியாங்க. ஸோ அப்போ அதை எடுத்து பார்க்கும்போது அது என்னதுங்க, இந்தியாவிலேருந்து கொண்டு போன மஸ்லின் ஆடைகள். ஸோ அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 50 மீட்டர் அளவு இருக்கக்கூடிய மெல்லிய மஸ்லின் துணியை நீங்கள் என்ன பண்ணிடலாமா, ஒரு தீப்பெட்டிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அடைக்கிடலாம். அவ்வளோ மெல்லிசானது சரியாங்க. அதே நேரத்தில் ரொம்ப தரம் வாய்ந்தது சரிங்களா. ஸோ அதனால தான் எகிப்திய கல்லறையில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மம்மிகளை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மஸ்லின் ஆடைகளை சுற்றி வச்சுருக்கிறாங்க சரிங்களா. அடுத்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, செல்வச் சுரண்டல் கோட்பாடு சரியாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், செல்வச் சுரண்டல் கோட்பாடு அப்படின்னாலே நமக்கு யாருங்க ஞாபகம் வரணும், தாதாபாய் நவ்ரோஜி. ஏன்னா இவர் இந்தியாவின் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்ற நூலை எழுதுகிறாரு. ஸோ அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் வறுமை ஏற்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுறதுலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு போகிறதுல தான் அவங்க என்னதுங்க ரொம்ப முனைப்பு காட்டினாங்களே தவிர்த்து இந்தியர்களை வளர்த்து விடணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணலை, அவங்க யோசிக்கவே கிடையாது. அதனால தான் இந்தியாவில் மிகப்பெரிய வறுமை ஏற்பட்டுச்சு அப்படின்றத யார் சொல்கிறா, தாதாபாய் நவ்ரோஜி சொல்கிறாரு. இவருடைய கோட்பாடு எதுன்னு கேட்பாங்க, செல்வச் சுரண்டல் கோட்பாடு சரியாங்க. ஸோ அப்போ இந்த பாக்ஸும் அதுக்கப்புறம் மஸ்லின் ஆடைகள் பாக்ஸும் ரொம்ப முக்கியமான கேள்விகள், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.